ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அஸ்வீஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோன்னா பாப்லேட்டில் மீன் வறுவல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து 1 கிலோ மீனை வந்து ஸ்லைஸ் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கேசரி பவுடர் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். மீன் வறுவல் மசாலா வந்து 50 கிராம் பேக்கெட் நாங்கள் எடுத்திருக்கோம். அதில் வந்து கொஞ்சம் ஒரு 20 கிராம் அளவுக்கு வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா வந்து நான் 10 ரூபாயில் பேக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து ஒரு பேக்கெட் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. 1 கேஜி மீனுக்கு வந்து ஒரு பேக்கெட் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. அப்புறம் மட்டன் மசாலா வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அது நல்லா டேஸ்டி வரதுக்காக நம்ம கொஞ்சம் இதில் மட்டன் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவு வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப தண்ணியாக பண்ணிடாதீங்க, ஏன்னா வந்து அந்த மீனில் ஒட்டாது. அதனால் ஒரு கட்டியான பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா இந்த பேஸ்ட் எடுத்து நல்லா மீனில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுடுங்க. அப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு கருவேப்பிலையை எடுத்து நல்லா கொஞ்சம் அது மேலே போட்டுக்குங்க. ஏன்னா நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இப்போது எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான டேஸ்டியான மீன் வறுவல் ரெடி. இதுக்கு மேலே நம்மளுக்கு டேஸ்ட்டுக்காக லெமன் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா பெப்பரை கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய். யம்மி.